ஏய் தளபதி ஆஃபீஸ்க்கு போகிறேன் ஆடின்னு சொல்லு. பாரு ஒரு பிளான் பண்ணி லாங்கா போயிட்டு அது கிடையாது, பசங்க கூட இருந்தாலே அது ட்ரிப் தான். மச்சான் பெருமாள் மச்சான் மச்சான் சல சரி பெருமாள் இருக்கா நாராயணன் நைஸ்ல S24 மச்சான் அவன் டீ-ஷர்ட் கட்டு என்ன ஃபோன் இது 25 அடுத்து பின்னாடி கட்டு என்ன எப்படி பாக்குறான் மாமா கோவம் வந்துருச்சு. சரி நம்ம எங்க போறோம்? ஏய் தளபதி ஆஃபீஸ்க்கு போகிறேன் ஆடின்னு சொல்லு. ஐ எம் கமிங். ஏய் தளபதி பாட்டு வைக்கிறா. ஃபோன் வந்து டப்புன்னு மூடிட்டு இருக்க மாட்டேடா. ஒரு வழியா ட்ரிப்புன்னு ஒரு வருஷம் ஃபுல்லா பிளான் போட்டு எதுவுமே நடக்கல. ட்ரிப்பே கிடையாது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மச்சான் மனசை தேர்த்து மச்சான் தயவு செஞ்சு இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரிப்பு தான். ட்ரிப்புன்றது பாரு ஒரு பிளான் பண்ணி லாங்காக போயிட்டு அது கிடையாது, பசங்க கூட இருந்தாலே அது ட்ரிப்பு தான். கரெக்டு தான். கரெக்டாக பாயிண்டா அவ்வளோதான். வா எனக்கு ஒரு வாக்கு ஒன்று குத்துக்குது. என்ன வாக்கு? தளபதி ஆஃபீஸுக்கு கூட்டு போகிறோம். அது போகிறது இங்கே வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு கோயில் வந்திருக்கோம். என் மச்சான் சொன்னால் அந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு நல்ல அருமையான கோயில்னு. ஸோ அதை ஆக்சுவலி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயில். நல்லாயிருக்கும். மத்ஸ்ய நாராயண டெம்பிள். மத்ஸ்ய நாராயண டெம்பிள். ஆமாம் ஈஸியாக எனக்கான கோவில் வந்து காமிக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இரு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணி. இங்கிருந்து ஒரு 3 தெரு தள்ளி இருக்காமா. இங்கிருந்து 3 தெரு தான் மச்சான். 3 தெரு தான். தெரியுதானா? ரைட். 3 தெரு தான். கூட்டு போய் உனக்கு காட்டுறேன். சாமி கும்பிட்டு வந்துரும். அங்கே போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? கற்பூரம் வாங்கிட்டு வந்தியா? எல்லாமே இருக்குது. இருக்கு. அதை எல்லாம் வாங்கிக்கோ. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. என் வண்டி எக்ஸ்ட்ரீம்ல இருக்குது, பார்த்துக்கோ. எக்ஸ்ட்ரீமாக பாவா. நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு வந்து கடல் மாதாவை கும்பிட்டு போகிறோம் நண்பர்களே. நீங்களும் என் கூட சேர்ந்து கடல் மாதாவை கும்பிடுங்க. சரி ஃபோன் நல்லா தானே இருக்குது, சூப்பராக இருக்கிற குவாலிட்டி. ஒரு ஹை குவாலிட்டி கேமராஸ் பார்த்தாலே வெரி ஜிக்குன்னு ஒரு மாதிரி ஒன் கைண்ட் ஆஃப் லவ், ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு ஈர்ப்பு விஷயம் வந்து இழுத்துரும். கடலாக இதா வாவ். அதாவது இந்த கடல் ஓரத்தில் வசிக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் பால நீ பேசுறதா இதில் கேட்கும்டா. இல்லை அப்படி எதுவும் பேசிட்டு போனல ரைட் பச்சா பேசாத, மைக் அங்கே இருக்கு. சரி ஆமாம் நீ பேசலை, இவன் தான் பச்சை பச்சையாக பேசுகிறான். சரி சரி ஓகே. கேட்குதான் அவங்கள நம்பி மைக் சொருவும் இல்லை. அதாவது இந்த கடல் ஓரத்தில் வசிக்கிற மக்களுக்கு வந்து கடல்னாலே ஏய் நான் எத்தனை வட்டம் அந்த பீச்சுக்கு போவோம் அப்படி இருக்கும். பட் அப்படி இல்லாமல் தொலை தூரத்தில் மலையும் மலை சார்ந்த இடமும் நிலமும் நில சார்ந்த இடமும் அந்த மாதிரி இடத்துல வாழ்கிற மக்களுக்கு வந்து கடல்ன்றது வாவ் அப்படி இருக்கும். நான் வந்து மலையும் மலை சார்ந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து வாவ் அப்படி இருக்கும். எனக்கு வாவ் தான் இருக்கு. இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டா பாருங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்கே நம்ம எதுக்கு வந்துக்கிறோம்? இயற்கையாக ஒன்றிணைஞ்சு இயற்கையோட ஐக்கியமாகும். இயற்கை கூட இருக்கிற விஷயங்களை கற்றுப்போம். சாமனை பாருங்க. அவன் என்ன பண்ணிக்கிறான் மச்சான்? அந்த இந்த படம் பார்த்துக்கியா? இது இந்த படம் அந்த பேட்டை அந்த அந்த வில்ல வந்து அந்த திரும்பி பார்க்கறதுக்குள்ள போய் திரும்பிட்டான் பாலியா அங்க மேலே பண்ணிக்கிறியா? மேலே ஏறலாமா? திரும்பிட்டான். அவர் போய் லூஸ் சொல்றான். மொத்த இவங்க கூட கூட்டு வந்தால பயமா இருக்குங்க. அதாவது மைக் கனெக்ட் பண்ணி பேசணும்னால எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வாவ் கடல் மாதா.
ஏதாவது வீந்துரும் போல தான் இருக்குது. அதான் யூஸ் ஆகுது. அதெல்லாம் பண்ணாதடா. வாட் அ ஃபீல் நண்பர்களே. மச்சான் அப்படியே செல்ஃபி எடுத்துலாம் பாரு. எறா நல்லா இல்லை. தங்கமே தளபதி தங்கமேவே தெரியல வாங்கிக்கோ. ஆனா இவனோட நக்குல் வந்து இவங்கிட்ட இருக்குது இருக்குது. அவனோட கிட்னி. சரி இப்போ கடலுக்கு வந்துருக்குற அந்த கடலோட காத்து மேலே படும்போது வாட் யூ ஃபீல்? எப்படி இருக்கு உனக்கு? ஒரு தனியா ஃபீல் பண்றோம். தனியா ஃபீல் பண்ற இல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றியா? இதுதான் வேணும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில எனக்கு இதுதான் வேணும். எனக்கு வேற எதுவும் வேணாம். நீ ஃப்ரெஷ்ஷா இரு. ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்றேன் ரொம்ப நாள் கழிச்சு. நானுமே வந்து கடந்த சில மாதங்களா எங்கேயாச்சும் பிளான் போட்டு தனியா போறது வேற. கடந்த மாதங்களா இல்ல ஒரு 3 மாசமா பிளான் 3 மாசமாவே ஃப்ரெண்ட்ஸா போகணும். அது இவனை வச்சும் போட்டோம். இவன் வந்து ஆமா இல்ல இவன் கொஞ்சம் பொறுப்பான பையன். கொஞ்சம் வேலை கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்பா டைம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கும் டைம் கிடைக்கல. லீவ் போட்டிருக்கான். நாங்கள் வேற விஷயமா வந்து இவனை லீவ் போட வச்சு ஒரு பையனை குட்டிஷோர் ஆக்கிட்டோம் இன்னைக்கு ஃபுல்லா. பலே சாட்டிஸ்ஃபை ஆட்டியா? நாவல இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது. ஏதோ ஒன்று இருக்குது இன்னும் இருக்குது. போறோம் மச்சான். பல இதெல்லாம் வாங்கிட்டான். கற்பூரம்லாம் வாங்கிட்டு இருக்கான். வாங்கிட்டியா? கோயிலுக்கு வாங்கல. என்னோட கோயிலுக்கு நான் வாங்கிக்கிறேன். என்னோட கடவுளுக்கு நான் வாங்கிக்கிறேன். கதையாக்குது இது. கடவுள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? தளபதி தான் என் கடவுள். தங்கமே அதான் எங்க கடவுளே எங்க இருக்காரு? இந்த கோயில் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து கோயில் தான். இப்போ நாங்கள் பீச்சில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே சுவிட்ச் போட்டுக்காமி. அப்படியே திருப்பலாமா? சம்மளா மச்சான் பெருமாள் அதுக்கு மச்சான் சல. சரி பெருமாள் இருக்கா? நாராயணன் ராஜு நைஸ்ல. கொக்கு பர கோழி பர மைனா கிடையாது. ஏதோ ஒன்று ஒரு பறவை. ஏதோ ஒரு பறவை. நீர் பறவை. கண்ணங்கள் விரியும் ஒன்று காதங்கள் விரியும் ஒன்று உன்னங்கள் ஏனே வட்டி பூக்குதே. வாவ் நைஸ் நைஸ் நைஸ். உன்னோடு நான் இருந்தேன். பட முன்னோடு இருந்தேன். அப்புறம் இருந்த அதெல்லாம் நான் கேட்கல. பாட்டு பாடு. அந்த பாட்டு பாடு. கூறும் பறவை தொட்டு கூறும் பறவை கண்மூடி திறக்கும் போது கனவில் நிலவே வந்தது போல அழகாயின் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே. என்ன பண்றா? சும்மா அலே போலாமா கடவுள் பார்க்கறதுக்கு? போலாமா? எப்படி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நாங்கள் வந்து பெருமாள் தரிசித்தோம். உள்ளே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. கோயிலுக்குள்ளே வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் டிஃப்ரெண்டான வைப் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப லைக் பெருசாக கோயில் ரொம்ப போகிறது ரொம்ப ரேரு. என் மச்சான் சொன்னான்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் கோயிலை விசிட் பண்ணேன். அவன் சொன்ன லொக்கேஷன் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஈஸியாக ரோட் நீங்கள் வந்தீங்கன்னா பீச்சை விசிட் பண்ணிட்டு அப்படியே பெருமாள் ஒரு விசிட் போடுங்க. அங்கே தீர்த்தம் அவனுக்கு கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணியா? நானும் அவன் நோட்டீஸ் பண்ணோம். டேஸ்ட்டாக அது மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. கையில் ஒரு சொட்டு விடாம அப்படியே நக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு மச்சான். உண்மை டேஸ்ட் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் கோயில் வைப்பு வித்தியாசமாக இருக்கும். வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் இங்கேருந்து இது ஆதி காலத்தில் அந்த சாமி இப்போ நிகழ்காலத்தில் வாழ்கிற எங்கள் சாமி பார்க்க போகிறோம். நான் பல பார்க்குறோம். எப்படி இருக்கு இப்போ? இந்த வைப்போட அந்த வைப் இன்னும் டபுளா. உங்கள் விஷயம் தெரியுமா? நான் சொல்ல நம்ப மாட்டேன். தெரிஞ்ச ஒரு ஆள் எனக்கு ஒர்க் பண்ணுறாரு. ஒரு ஆஃபீஸில் இருக்காருமா. இப்போ நான் அதை பற்றி அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாலாஜி சொல்லடா பிறகு சொல்லடா சர்ப்ரைஸாக இருக்கணும் பாலாஜிக்கு. சைலண்டாக கூட்டு போய் காட்டலாம்டா அப்படின்னு. டேய் என்ன அவங்ககிட்ட கேள்றா. நீ அவன் நம்பலாம். நீ சரி நம்பலாம். அவங்ககிட்ட கேளு. அவங்ககிட்ட என்ன சொன்ன மட்டும் இப்போ கேளு. போடா இப்போ காணலாம். அவ்வளோதான் நண்பர்களே. அந்த கோயில்கிட்ட போய் உங்களுக்கு வேலைக்குள்ள லீவ் சொல்கிறேன். நாளைக்கு கூட போகலாம் கூட்டு. சரி ஓகே பக்கா. சரி ஓகே நண்பர்களே. அங்கே வந்து மீட் பண்ணுறோம். ஓகேவா? வந்துட்டு மச்சான் போகலாம்டா.